ஹலோ பிரதர், ஹபிபி படம் பார்த்தீங்களா? பார்த்துங்க. அதை பற்றி ரிவ்யூ சொல்லலாமா? சொல்லுங்க. தெருவில் போகிறவன் ரிவ்யூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஹபிபி. ஹபிபி அப்படின்னா பயந்துடாதீங்க. ஹபிபின்றது ஒரு அரபு சொல். ஆண்களை செல்லமாக கூப்பிட்றதுக்கான ஒரு வார்த்தையாக. இதில் எந்த ஆண்களை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஒரு முஸ்லீம் பெரியவர் ரொம்ப வருஷமாக நெசவு தொழிலை குலத்தொழிலாக பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு ஒய்ஃபு, அந்த பெரியவருக்கு ஒரு தம்பி, அவருக்கு ஒரு ஒய்ஃபு, இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிற க்ரீன் அண்ட் ரெட் பக்கங்களை அப்படியே சொல்கிறது தான் ஹபிபி. மீரா கதிரவன் அவர் தான் இந்த படத்தோட டேரக்டரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் அவள் பேர் தமிழரசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிளைமேக்ஸ் தவிர்த்து. அப்புறம் விழித்திருன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் ஏன் எடுத்தார் அப்படின்னே தெரில. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அவர்கிட்ட ஒரு படம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பர்சனல் விருப்பம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திருப்பி ரொம்ப வருஷம் கழித்து ஹபிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யதார்த்தமான ஒரு நல்ல எமோஷ்னலான ஒரு படம் கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மெயின் லீடாக இருக்கிற கஸ்தூரி ராஜா சார், அவருக்கு இந்த படம் ஒரு ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் சொல்லலாம். முன்னாடி ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு, ஆனால் இதில் இன்ட்ரடியூசிங் போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கம்பேக்னே சொல்லலாம். ஒரு சீன்லலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவரோட பையன் ஒரு செய்யாத ஒரு குற்றத்துக்கு தண்டனை அனுப்பிப்பார். ஒரு நிமிஷம் அந்த பையனை பார்த்துட்டு அவர் ரொம்ப பரிதாபமாக ஃபீல் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையாகவும் ஃபீல் பண்ணுவார். அந்த மூட் ஸ்விங் ரியாக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட அந்த பெரியவருடைய தம்பியாக நடிச்சிருக்கிறவர், அவங்களோட ஒய்ஃபாக நடிச்சிருக்கிறவங்க, அப்புறம் அந்த கஸ்தூரி ராஜாவுடைய மகனாக நடிச்சிருக்கிறவங்க, அவங்களுக்கு லவ்வராக ஜோ பட ஹீரோயின் நடிச்சிருக்காங்க அவங்க. ஸோ எல்லாருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸும் நல்லாயிருக்கு. கஸ்தூரி ராஜா அந்த ஜோ பட ஹீரோயின் தவிர்த்து பெரும்பான்மையான ஆர்டிஸ்ட் எல்லாருமே பார்த்திங்கன்னா நியூ ஃபேஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நியூ ஃபேஸ்ன்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் எல்லோரும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த முஸ்லீம் மக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சொந்த ஊரில் வாழ்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்றதுக்காக அரபு நாட்டில் போய் வேலை பார்ப்பாங்க. அதை பற்றின காட்சிகள்லாம் இந்த படத்தில் இருக்குது. அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு மலையாள படம் மம்முட்டி சார் நடித்த பதேமாரி படம் எனக்கு ஞாபகம் வருது. அந்த படமும் யூடியூப்பில் இருக்குது. அந்த படமும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போனது அப்படின்னா, இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் போட்டு ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. போக போக அந்த படத்தில் இருக்கிற அந்த டீனேஜர் இருக்கார்ல, அவருடைய காதல் வாழ்க்கை, அவருடைய கல்யாண வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குறுகி போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் குடும்பத்துக்கான ஸ்பேஸே இல்லாமல் போயிடுச்சு. அது என்னடா வேறு மாதிரி ஆரம்பித்து வேறு மாதிரி முடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி. மெயினாக கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா, கிளைமேக்ஸ் எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏதோ பாதியிலே நம்ம பஸ்லேருந்து இறக்கி விட்ட மாதிரி இருந்துச்சு. ஏதாவது பாட்டு அது இந்த மாதிரி வருமோ அப்படின்னு கூட நான் பயந்துட்டேன். நீங்கள் கிளைமேக்ஸ் பாருங்கள். அந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்தில் வட்டார வழக்கு, அதாவது திருநெல்வேலி வட்டார வழக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை முஸ்லீம் வட்டார வழக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இல்லை. சில புரியாத வார்த்தைகளுக்கு அவங்களே சப்டைட்டில் போட்டுடுறாங்க. நம்மளுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது நம்மளுக்கு நல்லா கிளியராக தான் புரியுது. அந்த வசனங்களும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தோட டேரக்டர் ஒரு எழுத்தாளர்னால அந்த வசனங்கள் எல்லாம் நல்லா கவிதையாக இருக்குது. முக்கியமாக அந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஒரு இன்டேக்கான ஒரு வசனம், 4 சவரம் இருந்தால் அது வீடாயிருமா அப்படின்ற ஒரு வசனம், ஒரு பஞ்சு டைலாக் மாதிரி ஒரு வசனம், சொல்லில் சுல்தானாக இருந்தாலும் செயலில் சைத்தானாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம். அந்த வசனம்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த படத்தில் நல்ல கவிதையான காட்சிகள் இருக்குது. இந்த படத்தில் இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாமே நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு சீரியல் மாதிரியோ ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியோ போக வேண்டிய படம் ஒரு ஃபீல் குட் மாதிரி போயிருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த படத்தோட டேரக்டரை தான் பாராட்டணும். இந்த படத்தில் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அது பெருசாக அந்த படத்தோட ஃப்ளோக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ நார்மலாக ஒரு கதை சார்ந்த படம் அப்படின்னா மலையாள படம் அப்படின்னு சொல்லாமல், நம்ம ஊரில் இதே மாதிரி கதை சார்ந்த படம் எப்போ எடுக்கப்படுதோ அப்போ நாம் தான் அந்த படத்தை தியேட்டருக்கு போய் பார்த்து ஆதரிக்கணும் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இந்த வீக்கெண்டுக்கு இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படம் இல்லாமல் இன்னும் வேறு என்ன படம் ரிவ்யூ பண்ணலாம், வேறு ஓல்டு கிளாசிக் தமிழ் மூவியாக இருந்தாலும் என்ன ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்றதையும் கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ரிவ்யூவில் நான் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது தெருவில் போகிறவன். நீங்கள் எப்போ வருவீங்க? உங்கள் முகந்த கண்ணுக்குள்ளேயே இன்னைக்கு கப்பலுக்கு போன மச்சான், கண்ணிரஞ்ச ஆசை மச்சான், எப்பத்தான் வருவீங்க எதிர்பார்க்கிறேன்.